உயிரிழப்புகளை இயற்கை அனர்த்தங்களினால் சந்தித்த ஒரு ஊர், செயற்கையாக நாங்கள் யுத்தத்தினால் உயிர்களை இழந்த ஊர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே 26 உயிர்களை பறிகொடுத்த ஊர். அதே போல 50க்கும் மேற்பட்ட உயிர்களை நாங்கள் விடுதலை புலிகள் மூதூரை ஊடுருவிய போது, நாங்கள் 4ஆம் கட்ட போரின் போது இந்த முழு ஊருமே இடம்பெயர்ந்து போகின்ற அளவிற்கு மிகப்பெரிய அசம்பாவிதங்களை சந்தித்த ஊர். சுனாமி அனர்த்தத்தின் போது 300க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த ஊர். கடலிலே இன்னும் 100க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த ஊர் என்று அடிக்கடி அனர்த்தங்களை சந்தித்து வந்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் அதை வாழ வைக்க வேண்டும். அதனூடாக தங்களுக்கு என்னதான் கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, இந்த இயக்கத்தின் அடிநாளமாக ஒரு ஊர் இருக்கும் என்றால் அது மூதுரை தவிர வேறு எங்கும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு அதனுடைய பெருமையையும் தன்மானத்தையும் கட்சியின் தலைமை தர வேண்டும் என்ற தாகத்தினால் தான் தங்களுக்கு தகுதியான அமைச்சர்களை தேடுவதிலே இருக்கிற சிக்கலின் காரணமாக இந்த அவ்வாறான ஒரு பெரிய முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையின் கோரிக்கையை செவிமடுத்து இன்று நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுக்கு கடந்த காலங்களில் எங்களை விமர்சித்த இன்னும் ஒரு இயக்கத்தை நாங்கள் ஒரு நட்பு இயக்கமாக எங்களோடு நல்லெண்ணத்தோடு இயங்குவதற்கு அவர்களை இணைத்துக் கொண்ட சூழலில் ஓரளவுக்காவது நாங்கள் எங்களுக்கு இந்த மண்ணிலே இருந்த ஒரு சில பகைமையாவது இல்லாமல் செய்திருக்கிறோம். இருந்தாலும் நிச்சயமாக இங்கு இந்த மாவட்டத்திலே அரசியல் அதிகாரம் என்பது, அந்த அரசியல் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஒரு ஆட்சியில் அமைகிற போது நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தரப்பு 3 பிரதானமான கட்சிகளில் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் காங்கிரஸ் எந்த கட்சியோடு கூட்டு சேர்கிறதோ அந்த தரப்பு தான் மட்டக்களப்பு இந்த திருகோணமலை மாவட்டத்தின் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கும் என்பது வரலாறு காட்டிய உண்மை.